வேசமுகாயாம் சம்பூதம் தயாமிரத ரசாம்புதம் சுலகபமுனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோகினம் ஸ்ரீ வாதுல குமார வேங்கடகுரர் பாதார விந்தாச்சிரிதம் ஸ்ரீ நாராயணாய ஜீரக்கே எதுவரி அனுகிரதாப்சம் ஸ்ரீமத்வான மகாசலஸ்த கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சுலகப ஜீராபிதம் ராமானுஜாக்கியம் முனிம் ஸ்ரீமத்வானாச்சல ராமானுஜ திப்பு நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ திப்பு நமக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பயிரம் கிடந்தியங்கும் படியாய்க் கிடதுன் போலவாய்க் காண்பேனே. பாகவதம் பிறவி பிணித்தீர்க்கும் ஒரு அருமருந்தாகும். சென்ற தொகுப்புகளில் பாகவதத்தின் பெருமைகளையும் சுக மகரிஷியின் பெருமைகளையும் கண்டோம். கலியுகத்தில் ஞானத்திற்கும் வைராகியத்திற்கும் இளமை கொடுத்த நாரத மகரிஷியின் பூர்வகதையை தற்போது காண்போம். பாலில்தான் நெய் உள்ளது. ஆனால் அது நெய்யாக மாறுவதற்கு முன் பல அக்னி பரீட்சைகளை அனுபவித்து தயிர் வெண்ணெய் என்ற படிகளை கடந்து வர வேண்டும். அதுபோல உயர்ந்த நிலையானது எளிதில் கிடைத்து விடாது. நாமும் பல பரீட்சைகளை கடந்து வர வேண்டும். அதற்கு முதற்படியாக பாலில் ஒரு சொட்டு தயிர் விடுவது போல் பகவானின் நாமத்தை நாம் நமக்குள் உரையிட வேண்டும். பிறகு அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுப்பது போல நாமும் பல நிலைகளை கடந்து வந்தால்தான் பக்தியில் ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்குபவருக்கும் இரண்டாம் மதிப்பெண் வாங்குபவருக்கும் சற்று வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. இரண்டாம் மதிப்பெண் வாங்குபவரை விட முதல் மதிப்பெண் வாங்குபவர் கூடுதல் கவனம், உழைப்பு, எழுதும் விதம் போன்ற ஏதோ ஒன்றில் கூடுதல் திறமையுள்ளவராக இருக்க வேண்டும். அதுபோல பகவான் விஷயத்திலும் நாம் நமது அர்ப்பணிப்பை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பக்தியில் நாம் வலிமை உள்ளவராக விளங்க முடியும். அந்த வலிமையை பகவானிடமிருந்து பெற்று மகரிஷியாக இன்றும் சஞ்சாரம் செய்பவரே நாரத மகரிஷி. பகவானிடம் ஈடுபாடு, பகவானிடம் தன்னையே அர்ப்பணிப்பது போன்றவை பற்றி நாம் அறிய வேண்டுமானால் நாம் நாரத மகாமுனிக்கும் மகரிஷி வேதவியாசருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலுக்கு மீண்டும் பயணிக்க வேண்டும். வேதவியாசரின் மனக்குறையை போக்குவதற்கான வழியை நாரதர் கூறும் பொழுது நாரதர் தன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டதற்குரிய காரணத்தையும் வியாசரிடம் கூறினார். அந்த கதையை தற்போது காண்போம். நாரதர் தன் முற்பிறவியில் பல அந்தணர்களின் வீடுகளில் வீட்டு வேலை செய்யும் வேலைக்கார பெண்மணி ஒருவருக்கு மகனாக பிறந்திருந்தார். அந்த அந்தணர்கள் வேத சாஸ்திரங்களை எல்லாம் முழுமையாக கற்று வேத விதிப்படி நடப்பவர்கள். நாரதரும் அங்கு தங்கியிருந்த சில யோகிகளுக்கு பணிபுரிந்து வந்தார். அவர்கள் நாரதரிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டனர். அந்த சமயம் அவர்கள் சாதுர்மாசி விரதத்தை அனுஷ்டித்து வந்தனர். அப்பொழுது அவர்கள் தாம் உண்ணும் உணவின் ஒரு பகுதியை நாரதருக்கும் தருவார்கள். அதனை உண்டு அந்த சிறுவன் காலம் தள்ளி வந்தான். நாரதர் தன் முற்பிறவியில் வேலைக்கார பெண்மணியின் மகனாக பிறந்த பொழுது அவரின் நாமம் என்னவென்று எந்த குறிப்பும் இல்லாததால் சிறுவன் என்ற பெயரிலேயே நாம் அழைப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த சாதுக்கள் பகவானின் பெருமைகளை பாடி மகிழ்வர். பகவானின் கல்யாண குணங்களை கூறுவர். அவற்றையெல்லாம் கேட்டு அந்த சிறுவனும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டான். அவனுக்கு நாளுக்கு நாள் பக்தி பெருகியது. அதன் மூலம் அவனின் பாவங்கள் எல்லாம் போய் பரிசுத்தனாகி பகவத் பக்தியில் பேரிடுபாடு கொண்டான். அந்த யோகிகள் சாதுர்மாசிய விரதம் முடிந்து அங்கிருந்து புறப்பட்டனர். இளம் பாலகனாய் நின்றிருந்த அந்த சிறுவனிடம் அன்பு கொண்டு அவனுக்கு ஞான உபதேசம் செய்துவிட்டு சென்றனர். அந்தணர்கள் வீட்டில் வேலை செய்து வந்த அவனது தாய் பால் கறப்பதற்காக ஒரு அந்தணரின் தோட்டத்திற்கு ஒரு இரவு நேரம் சென்ற பொழுது ஒரு கொடிய விஷமுள்ள சர்ப்பம் அவரை தீண்டு விட்டது. அவரும் இறந்து விட்டார். அந்த தாய்க்கு அந்த சிறுவன் ஒரே பிள்ளை. வேறு சொந்த பந்தம் எதுவும் இல்லை. எனவே ஒருவர் மற்றொருவருக்கு ஆதரவாக வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தனர். அந்த சிறுவனும் அவரையே நம்பி வாழ்ந்து வந்தான். திடீரென்று அவன் தாய்க்கு ஏற்பட்ட மரணத்தால் அவன் சோகம் தாழாமல் கதறி அழுது தீர்த்தான். எந்த பந்தமும் இல்லாத அனாதையானான். வீட்டை விட்டு வெளியேறினான். வடதிசை நோக்கி புறப்பட்டான். நாடு, காடு, நதி, கிராமம், பட்டினம் போன்ற பலவற்றை கடந்து நடந்து கொண்டே இருந்தான். பகவானின் நாமத்தை உச்சரிப்பதை மட்டும் விடவே இல்லை. இறுதியாக கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய ஒரு வனத்தை அடைந்தான். அப்பொழுது மிகவும் களைப்படைந்து இருந்தான். அங்குள்ள நதியில் இறங்கி நீராடினான். நதி நீரையே குடித்து பசியை போக்கிக் கொண்டான். பிறகு அந்த காட்டில் உள்ள அரசமரம் ஒன்றின் அடியில் சென்று அமர்ந்தான். பகவானை தன் இதயத்தில் வைத்து அவரையே இடைவிடாமல் தியானம் செய்து வந்தான். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. பகவான் அவனிடம் கருணை கொண்டு திடீரென்று அவன் மனக்கண் முன் தோன்றி மறைந்தான். ஒரு கணம் மட்டுமே தோன்றிய அந்த ஆனந்த சுரூபத்தில் அவன் தன்னையே மறந்திருந்தான். மறுபடியும் பகவானை காண பலவாறு முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. மனம் குழம்பியது, கவலை கொண்டது. அப்பொழுது வானில் ஒரு அசரீரி தோன்றியது. குழந்தையே, கர்மமே அற்ற யோகிகளால் கூட எளிதில் என்னை பார்க்க முடியாது. சில காலம் சாதுக்களுடன் இருந்த பாக்கியத்தால் மட்டுமே ஒரே ஒரு கணம் மட்டும் என்னை காணும் வாய்ப்பை பெற்றாய்.
மீண்டும் என்னை பார்க்க முடியாது. அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். அடுத்த பிறவியில் என்னை காணலாம். அதோடு எக்காலத்திலும் உனக்கு உன் ஞாபக சக்தி தவறாமல் இருக்கும் என்று அந்த அசரீரியின் மூலம் பகவான் கூறினார். இதை கேட்ட அந்த சிறுவன் மிகவும் தெளிவடைந்தான். பகவான் மேல் பக்தியுடன் வாழ்ந்து வர தொடங்கினான். அடிக்கடி தியானம் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மனித சரீரத்தை விட்டு புறப்பட்டான். அடுத்த ஜென்மத்தில் பிரம்மாவின் மகனாக பிறந்தார். தற்போது பார்த்தது போல் நாரதர் முதலில் தேவலோகத்தில் உபகர்ணன் என்ற பெயருடன் கந்தர்வனாக வாழ்ந்து வந்தார். இந்திரனின் சாபத்தால் இந்த கதையில் உள்ள வேலைக்காரியின் சிறுவனாக பிறந்து மிகுந்த பக்தி செய்து வந்தார். அதனாலேயே அவர் நாரத மகரிஷி ஆகினார். 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கும் திறமை பெற்றவரானார். தேவர்கள் அவருக்கு ஒரு வீணையை பரிசளித்தனர். நாரதர் வீணையை மீட்டிக்கொண்டே பகவானின் கல்யாண குணங்களை பாடிக்கொண்டே உள்ளார். இவ்வாறு ஒரு சாபத்தால் பூலோகத்தில் பிறந்தாலும் தன்னுடைய மனதில் பகவானை தவிர வேறொன்றுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்ந்து வந்ததால் அவர் மகரிஷியானார். எனவே நாமும் நம்மால் முடிந்தவரை பகவான் கல்யாண குணங்களை கூறும் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து வாசித்தும் கேட்டும் பகவானை அடையலாம். ஜெய் ஸ்ரீராம்.